அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய சென்ற வீடியோவில் அல்சரை பற்றி பேசியிருந்தேன். அல்சர் குணமாவதற்கு எந்தெந்த உணவுகளை தவிர்க்க வேண்டும், எந்தெந்த உணவுகளை சாப்பிட வேண்டும் என்று ஒரு சிலர் என்னிடம் கேட்டிருந்தார்கள். அதற்காகவே இந்த வீடியோ. அல்சர் உள்ளவர்கள் மிளகாய், மிளகு, மிளகாய் பொடி ஆகியவை சேர்க்கப்பட்ட உணவுகளை தவிர்க்க வேண்டும். காரமான, மசாலா நிறைந்த, சூடான, அசைவ உணவுகளை உட்கொள்தல் கூடாது. சிவப்பு இறைச்சியை உண்ணக்கூடாது. இதில் அதிக அளவில் புரதம் மற்றும் கொழுப்பு நிறைந்துள்ளதால் உணவு ஜீரணமாக நீண்ட நேரம் ஆகும். இது மட்டுமல்லாமல் நோயின் வீரியத்தையும் அதிகப்படுத்தும். காஃபியை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் காஃபியில் உள்ள கெஃபைன் வயிற்றின் அமிலத்தன்மையை அதிகரிக்கும். கெஃபைன் அதிகமாக இருக்கும் டீ, சாக்லேட், ஐஸ்கிரீம் போன்றவற்றையும் தவிர்க்க வேண்டும். பால் குடித்தால் அல்சர் குணமாகும் என்ற ஒரு தவறான கருத்து உள்ளது. பால் வயிற்றில் உள்ள அமிலத்தன்மையை அதிகரிக்க செய்யும். அது மட்டுமல்லாமல் பாலில் உள்ள அதிகப்படியான கொழுப்பு மற்றும் புரதம் அல்சர் குணமாவதை தாமதப்படுத்தும். எனவே பால் அருந்தக்கூடாது. சோடா மற்றும் குளிர்பானங்கள் அருந்தக்கூடாது. ஏனெனில் அவைகளில் உள்ள சிட்ரிக் அமிலம் வயிற்றின் அமிலத்தன்மையை அதிகரிக்க செய்யும். இது மட்டுமல்லாமல் ஜீரண கோளாறுகளையும் உண்டாக்கும். மது பழக்கம் கூடாது. இந்த பழக்கம் அல்சரை தீவிரமாக்கும். இது மட்டுமல்லாமல் வயிறு மற்றும் சிறுகுடலை சேதப்படுத்தும். பீன்ஸ், முள்ளங்கி, கேரட், பூசணிக்காய் போன்ற காய்கறிகளை உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். முட்டைக்கோஸ் மிகவும் நல்லது. முட்டைக்கோஸில் உள்ள குளுட்டோமைன் வயிற்று புண்களை ஆற்றும் தன்மை உடையது. மணத்தக்காளி கீரையை உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். மணத்தக்காளி கீரை கூட்டு, மணத்தக்காளி கீரை சூப் என்று ஏதாவது ஒரு வகையில் மணத்தக்காளி கீரையை சேர்த்து கொள்வது மிகவும் நல்லது. பாசிப்பருப்பு சேர்த்து கீரை கூட்டு செய்து 1 கப் அளவுக்கு தினமும் சாப்பிட்டு வரலாம். தயிர் சாப்பிடலாம். தயிரில் உள்ள நன்மை தரும் பாக்டீரியாக்கள் கெட்ட பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை தடுத்து நோயை குணப்படுத்த உதவும். வெள்ளரிக்காய், நெல்லிக்காய் அல்சரை குணப்படுத்தும். முலாம்பழம், சீதாப்பழம், பலாப்பழம், சிட்ரஸ், ப்ளூபெர்ரி போன்ற பழங்களை சாப்பிட வேண்டும். அப்போது ஜீரண மண்டலம் சரியாக செயல்படும். உண்ட உணவுகள் அனைத்தும் எளிதாக ஜீரணமாகும். ஆப்பிள் ஜூஸ், திராட்சை ஜூஸ், மாதுளை ஜூஸ் அருந்தலாம். வாரத்துக்கு 3 நாட்கள் 1 டம்ளர் அளவுக்கு வெறும் வயிற்றில் தேங்காய் பால் குடித்து வரலாம். தேங்காயை துண்டு துண்டாக நறுக்கி மென்று உண்ணலாம். புதினா ஜூஸ், புதினா துவையல், புதினா சாதம் என்று ஏதாவது ஒரு வகையில் புதினாவை சேர்த்து கொள்வது நல்லது. இளநீர், நுங்கு ஆகியவை அல்சரை வேகமாக குணமாக்கும். இப்படி தவிர்க்க வேண்டிய உணவுகளை தவிர்த்து உண்ண வேண்டிய உணவுகளை உண்டு வந்தால் அல்சரை எளிதில் குணப்படுத்தி விடலாம். மேலும் அல்சர் வராமலும் பார்த்து கொள்ளலாம். அப்போது உடல் நலமும் மனநலமும் நன்றாக இருப்பது மிகவும் நிச்சயம். அனைவருக்கும் நன்றி.